கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிலச்சரிவு ஏற்பட்ட போது வயநாட்டிலையும் புயல் வெள்ளம் வந்த போது தமிழ்நாட்டுக்கும் நம்ம கேட்ட நிதியை கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா கொடுக்கல. நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு 4000 கோடி நிவாரணம் கேட்குதுன்னா அவங்க ஒரு 100 கோடியோ 150 கோடியா தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்ப கேரளால இவங்க பயன்படுத்தின அந்த ஹெலிகாப்டர், அந்த ராணுவ மீட்பு, இது எல்லாம் பிடித்தம் செஞ்சுட்டு கொடுத்துருக்காங்க. இது மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கி இருக்கு. பேரிடர் காலங்கள்ல அவங்க மாநில அரசு செய்யலன்னு சொல்லி ரொம்ப விரிவா பேசுறாங்க, விவாதம் பண்றாங்க. ஆனா ஒன்றிய அரசு இந்த நிதியை கொடுக்கற மறுக்கிறத அவங்க செய்தி தொலைக்காட்சிகள்ல போடுறதே கிடையாது, விவாதமும் பண்றது கிடையாது. மனமும் அறிவும் மனிதனுக்கு அனைவருக்கும் வணக்கம். சமீபத்துல ஒன்றிய அரசு மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டிய இந்த பேரிடர் நிவாரணம் குறித்த ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, அந்த கேரள அரசு வயநாடு பேரிடர் சமயத்துல அவங்க கேட்ட தொகையிலிருந்து ஒன்றிய அரசு கொடுத்த தொகை மிகவும் சொற்பமாக கொடுத்திருக்கிறது. அவங்க கேட்ட தொகையும் கொடுக்கல. நார்மலா அவங்க கொடுக்க வேண்டிய அந்த தொகையிலிருந்துமே அவங்க சில பிடித்தங்களை செஞ்சுட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இது பாராளுமன்றத்துல எல்லா எம்பிக்களும் இந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க. வயநாடு எம்பியான பிரியங்கா காந்தி அவர்களும் இந்த தலைப்பு பற்றி உள்துறை அமைச்சரை பார்த்திருக்காங்க. தமிழக எம்பிக்கள், கம்யூனிஸ்ட் எம்பிக்களும் இந்த தலைப்புல பேசியிருக்காங்க. பொதுவா இந்த பேரிடர் காலங்கள்ல ஒன்றிய அரசு பாரபட்சம் இல்லாம எல்லா மக்களுக்கும் உதவுதா, எல்லா மாநிலத்துக்கும் வழங்குறாங்களா அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். உண்மையிலே பேரிடர் நிவாரண நிதின்றது ஒன்றிய அரசு எப்படி கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருடத்துக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் அந்த பேரிடர் நிவாரண நிதி ஒதுக்கப்படுகிறது. அந்த ஒதுக்கிய தொகை நம்ம கட்டிய வரிப்பணத்துல இருந்து தான் அவங்க ஒதுக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் குறைஞ்சபட்சம் அந்த பேரிடர் காலங்கள்ல அந்த ஒதுக்கிய நிதியை கண்டிப்பா அவங்க கொடுத்தாகணும். அது போக ஒன்றிய அரசு தேசிய பேரிடர் அந்த மாதிரியான காலங்கள்ல ஒன்றிய அரசு தனியா ஒரு நிதி கொடுப்பாங்க. துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் கேட்டது போல அவங்க அப்பா வீட்டு காசை ஒன்றும் இங்க யாரும் கேட்கல. நம்ம கட்டின வரியிலிருந்து நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோம், இன்கம் டாக்ஸ் கட்டுறோம், வருமான வரி கட்டுறோம். அந்த வரியிலிருந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு நிதியை ஒதுக்குறாங்க, முதல்லயே ஒதுக்கிடுவாங்க. அந்த நிதி ஒதுக்குன நிதியிலிருந்து தான் அந்த பேரிடர் வரும் காலங்கள்ல அதை ஒதுக்குவாங்க. பொதுவா இந்த மாதிரி பெரும் புயல் வரும்போது, இந்த கஜா புயல் வந்தது தமிழ்நாட்டுல, ஓகி புயல் வந்தது, அந்த மாதிரி காலகட்டங்கள்ல எல்லாம் மிகப்பெரிய சேதம் வந்துச்சு. அந்த மாதிரி சேதங்கள் அடையும் போதுதான் அந்த மாநில அரசு மத்திய அரசிடம், ஒன்றிய அரசிடம் போய் இத நிதியை கேட்கறாங்க. வயநாட்டுல நிலச்சரிவு ஏற்பட்டது, அங்கேயே ஒரு பெரும் வெள்ளம் ஏற்பட்டது. இந்த மாதிரி ரொம்ப இக்கட்டான காலகட்டத்துல கூட ஒன்றிய அரசு அந்த நிதியை ஒதுக்கிய நிதியே கூட தராம புறக்கணிக்கிறாங்க. பொதுவா இது எந்த மாதிரி மாநிலத்துக்கு புறக்கணிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, எதிர்கட்சி ஆளும் மாநிலத்துக்கு பாரபட்சமாக, ஒரு பாராமுகமாக, அந்த மக்களை வஞ்சிக்கும் ஒரு நோக்கத்துல, அந்த அரசுகளை இக்கட்டான சூழ்நிலைக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்கும் ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி நிதியை ஒதுக்காம அவங்க தவிர்த்துக்கிறாங்க. இப்போ இந்த மாநில அரசு, எல்லா மாநில அரசுமே பெரிய நிதி சுமையில தான் இருக்கு. இருந்தும் பேரிடர் காலங்கள்ல அவங்க சிறப்பா செயல்படுறதுக்கு நிதி வேணும். அந்த நிதியை கூட, ஒதுக்க நிதியை கூட அவங்க வழங்குறது இல்லை. இது போக ஒன்றிய அரசு அவங்க சொந்த காசுல இருந்து ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா அது சுத்தமாவே இல்லை. மாநில அரசுடைய நம்ம கட்டின வரிப்பணத்துல இருந்து கொடுத்த அந்த நிதியில இருந்து தான் நம்ம பேரிடர் நிவாரண நிதியை ஒதுக்குறாங்க. அந்த ஒதுக்கிய நிதியும் முறையா அந்தந்த மாநிலத்துக்கு அவங்க கொண்டு போய் சேர்க்கறது இல்லை. பொதுவா இது எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு மிக மிக அதிகமாக இருக்கின்றது. இதுல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாஜக ஆளும் மாநிலங்களாகட்டும், அவங்க கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநில அரசுகளாகட்டும், அந்த நிதியை அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே கொண்டு போய் அவங்க வழங்கிடுறாங்க. ஆந்திராவுக்கு ஒரு புயல், ஒரு வெள்ளம் வந்தது, அதுல 1200 கோடி அவங்க அறிவிச்சு அதை வழங்கியாச்சு. அதே மாதிரி மகாராஷ்டிராவுக்கு ஒரு 1700 கோடி கிட்ட அவங்க சமீபத்துல கொடுத்துருக்காங்க. குஜராத்துக்கு 600 கோடி கொடுத்துருக்காங்க. பீகாருக்கு அவங்க கேட்ட நிதியை கொடுத்துருக்காங்க. ஆனா கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட போது வயநாட்டிலையும், இங்க நம்ம புயல் வெள்ளம் வந்த போது தமிழ்நாட்டுக்கும் நம்ம கேட்ட நிதியை கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா கொடுக்கல. நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு 4000 கோடி நிவாரணம் கேட்குதுன்னா அவங்க ஒரு 100 கோடியோ 150 கோடியா தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்ப கேரளால இவங்க பயன்படுத்தின அந்த ஹெலிகாப்டர், அந்த ராணுவ மீட்பு, இது எல்லாம் பிடித்தம் செஞ்சுட்டு கொடுத்துருக்காங்க. இது மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கி இருக்கு. இப்போ கேரளால பாத்தீங்கன்னா ஆளும் இடதுசாரி அரசும் காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்கின்ற அந்த கட்சியினருமே மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஏன் பிடிச்சிட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டுட்டு மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். அதே பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த எம்பிக்கள் எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது ஒரு பெரிய கேள்வியா கேட்கிறார்கள். ஆனா அதுக்கு கூட அவங்க எந்த பதிலும் இது வரைக்கும் இல்லை. இது முழுக்க முழுக்க
எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களை வஞ்சிக்கிறதுக்கும் அந்த மக்களை வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளுறதுக்காக தான் இந்த ஒன்றிய அரசு இந்த மாதிரி காரியங்களை செய்யறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம், மிகப்பெரிய சந்தேகம் இருக்கின்றது. நம்ம பொதுவா வந்து ஜிஎஸ்டி மாதிரியான வரிகள் வந்து நம்ம எல்லாருமே கட்டுறோம். அந்த விஷயங்களை வந்து நிறைய தலைவர்கள் எடுத்து சொன்னாங்க. நம்ம ₹1 நம்ம ஜிஎஸ்டியாவோ அல்லது வரியாவோ நம்ம ஒன்றிய அரசு கொடுத்தோம்னா தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்களுக்கு வந்து 26 பைசா தான் நமக்கு வந்து ஒன்றிய அரசு திருப்பி கொடுக்குது. இது மற்ற மாநிலங்களுக்கு இந்த கூடுதல் நிதியை வந்து அவங்களுக்கு வழங்குறத பத்தி எல்லாருமே விரிவா பேசினாங்க. அந்த மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கறத பத்தி கூட நம்ம பெருசா எடுத்துக்கிறது இல்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நிவாரணங்கள் கொடுக்கறப்போ நம்ம அரசுகளுக்கு, மாநில அரசுகளுக்கு அவங்க அந்த நிதியை வந்து கொடுத்து உதவினாதான் அந்த மாநில அரசு இந்த மாதிரி பேரிடர் காலங்கள்ல வந்து அந்த மக்களுக்கு மீட்பு நிவாரண பொருட்களை கொடுப்பதற்கோ மீட்பு நடவடிக்கை செய்வதற்கோ உபயோகமா இருக்கும். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் பேரிடர் காலங்கள்ல செய்யக்கூடிய அந்த செய்தி தொலைக்காட்சிகள் அவங்க ஒளிபரப்புற அந்த செய்திகள்ல கூட பேரிடர் காலங்கள்ல அவங்க வந்து மாநில அரசு செய்யலன்னு சொல்லி ரொம்ப விரிவா பேசுறாங்க, விவாதம் பண்றாங்க. ஆனா ஒன்றிய அரசு இந்த நிதியை கொடுக்கற மறுக்கிறத வந்து அவங்க செய்தி தொலைக்காட்சிகள்ல போடுறதே கிடையாது, விவாதமும் பண்றது கிடையாது. அந்த செய்தி தொலைக்காட்சிகள் கூட ஒருதலை பட்சமாக தான் இந்த செய்தியை வெளியிடுறாங்க. ஒன்றிய அரசுக்கு சாதகமா தான் இதை வந்து அந்த எல்லா செய்தி ஊடகங்களும் வெளியிடுறாங்க. இதை பத்தி நம்ம எல்லாத்துக்கும் நம்ம எடுத்து சொல்லணும். இந்த ஒன்றிய அரசு வந்து பேரிடர் காலங்கள்ல மாநில அரசு குறை கூறுவதும், அந்த பேரிடர் காலங்க நிதியிலிருந்து ஒன்றிய அரசு கொடுக்கும் போதும் அந்த வந்து பாரபட்சமா கொடுக்காம மறுக்கிறதும் ரொம்ப நாளாவே ரொம்ப விரிவா நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம எல்லாத்துக்கும் விரிவா எடுத்து சொல்லணும். இந்த செய்தி தொலைக்காட்சிகளை பற்றி ஒரு ஒரு மிகப்பெரிய விமர்சனமே இருக்கு. ஆனா அதே வந்து ஒன்றிய அரசு வந்து எந்த விஷயங்களையும் அந்த மாநில அரசு கலந்துக்காம அவங்க தான் தோன்றித்தனமா தான் நடக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். முக்கியமான வேடிக்கையான நிகழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய கட்சியினுடைய தலைவர்களே வந்து இதை பத்தி பெருசா குரல் கொடுக்கறது இல்லை. அந்த மாநிலத்துல அவங்க கட்சி வளரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒன்றிய அரசுக்கு கிட்ட கோரிக்கை கூட வைக்கிறது இல்லை. அதுக்கு வந்து அவங்க வந்து முட்டுக்கட்டை கொடுக்குறாங்க. அவங்க ஒன்றிய அரசுக்கு நிதி பற்றாக்குறை இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட அந்த மாநில பிஜேபி தலைவர்கள் வந்து அவங்க சொல்றாங்க. அந்த மாநிலத்துக்கு வர வேண்டிய நிதியை வந்து பெற்றுக் கொடுக்கறதுல வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு தாமதத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாநிலம் வளர்ந்ததுதான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியா இருக்கும். எல்லா மாநிலங்களும் சேர்ந்து வளர்ந்தாதான் ஒரு நாடு வந்து கண்டிப்பா வளரும். இதை போலத்தான் அந்த மாநிலத்துக்கு திரும்ப அளிக்க வேண்டிய அந்த நிதி, அதை மக்களுக்கு பேரிடர் நிவாரணம், இது போன்ற நிகழ்ச்சிகளும் வந்து ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு திருப்பி செய்யணும். ஆனா இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக செயல்படும் இந்த ஒன்றிய அரசு என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா, மாநிலங்களை முற்றிலுமாக புறக்கணித்து எல்லாத்தையுமே வந்து ஒன்றிய அரசு கையில வச்சுக்குது. அந்த நிதி பகிர்வாகட்டும், பேரிடர் நிவாரணமாகட்டும், எதையுமே வந்து மாநில அரசுகளுக்கு ஒரு தனிச்சையா செயல்படுறதுக்கான சுதந்திரத்தை அவங்க கொடுக்கறது இல்லை. இது தொடர்ந்து நடந்தால் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய பேரளவை சந்திக்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. இது வந்து மாநில அரசுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து சுதந்திரமா நிதி பகிர்வை நம்ம கொடுக்குறோமோ அப்பதான் வந்து இந்த நாடு வளரும். மிகப்பெரிய ஆபத்து நமக்கு எல்லாத்துக்கும் காத்துட்டு இருக்கு. இனி வரும் காலங்களையாவது ஒன்றிய அரசு அந்தந்த மாநில அரசுங்களுக்கு தக்க சமயத்துல நிதியை கொடுத்து அவங்க கேட்கிற தொகையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.